ரவுண்டு 2 மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜை உறுதிப்படுத்துறதுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். இப்பவே மாணவர்களுடைய முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம்னா ரொம்ப சோகமான ஒரு முகத்தை தான் பார்க்க முடியுது மாணவர்கள் முகத்துல. காரணம் என்ன தெரியுமா? சார், எனக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கல சார், எனக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கல சார், இப்படி தான் சொல்றாங்க. சரி, இவங்க தான் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் இருக்கிறவன், அதுக்கப்புறம் சொந்தக்காரன் எல்லாருமே வந்து இந்த காலேஜில் உனக்கு சீட்டு கிடைச்சிருக்கா, இங்கெல்லாம் போய் படிக்காத தம்பி, உனக்கு வேலை கிடைக்காத தம்பி, இந்த காலேஜிலலாம் படிக்கலாமா அப்படின்ட்டு ஒன்றுமே உங்களுக்கு ஒரு பைசாவுக்கும் புண்ணியம் இல்லாத ஒரு சில பேர் இன்னைக்கு கிளம்பி வந்துட்டாங்க. ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் போய் படிச்சிருவீங்கல்ல, அரசு கொடுக்கக்கூடிய சலுகையெல்லாம் நீங்கள் பெற்றுருவீங்கல்ல, அந்த ஒரு உங்கள் மேலே ஒரு கோவத்தில் இதெல்லாம் போய் படிக்காத, மேனேஜ்மெண்ட் கோட்டால வேற எங்கேயா ஒரு சீட்டை வாங்கி பெரிய காலேஜில் போய் படி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க அட்வைஸுக்கு நான் கொடுக்கக்கூடிய பதிலடி. அப்புறம் வந்து இப்போ 2வது ரவுண்டு மாணவர்கள் அடுத்தடுத்த என்னென்னலாம் பண்ணணுங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜஸ். அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் எப்போவுமே வருஷம் யார் தான் வந்து பிடிச்ச காலேஜாக வேணும்னு சொல்லுவீங்க? நல்ல கல்லூரி தான் கிடச்சிருக்கும், ஆனால் வந்து இதை விட பெட்டராக கிடைக்குமா, இதை விட சூப்பராக கிடைக்குமான்னு தான் கேட்பீங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, அவங்களே தெளிவாக வந்து எல்லா விவரங்களும் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன ஆப்ஷன் கொடுக்கணும்னா அந்த ஆப்ஷனில் தமிழில் தான் போட்டிருக்காங்க. அந்த தமிழில் போட்டிருக்கதே நம்ம ஆள்களுக்கு படித்து அதை தெளிவாக வந்து அந்த ஆப்ஷனை கொடுக்க முடியலைங்கிறது ஒரு கவலையாக இருக்குது. ரொம்ப இதை விடுங்களேன், புரிஞ்சுக்க தெரியாதவங்க விடுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம தானே எங்கள் சாய்ஸ் வச்சோம், வேறு யாரும் வச்சாங்களா? அப்போ நீங்கள் வேறு யார்ட்டையும் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொன்னீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்க. 1வது சாய்ஸ் வேணும், 2வது வேணும், லைனாக வச்சிங்கல்ல. ஏன் எல்லாருமே அப்வோர்டு மூமெண்ட் கொடுக்குறதுக்கு அப்படியே தயங்குறீங்க? இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜ் ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு, பிடிக்கல, அப்வோர்டு மூமெண்ட் கொடுத்து பார்க்கலாம்ல. சரி, இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜை விட்டுற வேணாம், அதை அக்செப்ட் பண்ணிட்டு மேலே அப்வோர்டு மூமெண்ட் கொடுக்கலாம்ல. அந்த அப்வோர்டு மூமெண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயங்குறீங்களே, அப்போ ஒழுங்காக மேலே சாய்ஸ் வைக்கல தானே? இது உங்களோட தப்பா என்னோட தப்பா? நான் எவ்வளவோ சொல்லி கொடுத்துட்டேன் தம்பி, ஆர்டர் ஆஃப் த சாய்ஸ் ரொம்ப முக்கியம். நீ வைக்கக்கூடிய சாய்ஸை ஒழுங்காக வைக்கணும். நீ வந்து வைக்கக்கூடிய சாய்ஸில் நிறையா ஒரு காலேஜில் நிறைய கோர்ஸை வைக்கணும். சும்மா சிஎஸ்சி பைத்தியமாக ஐடி பைத்தியமாக தெரியக்கூடாது. சிஎஸ்சி பைத்தியமாக ஐடி பைத்தியமாக தெரிஞ்சால் இன்னைக்கு நீங்களா ஒன்று சும்மா கட்டுக்கதையாக விட்டுக்கிறீங்க பார்த்தீங்களா? கட் ஆஃப் வந்து உச்சம் தொட்டது. ஆமாம், ஒரே படிப்பு மேலே நீ பைத்தியமாக இருந்தீங்கன்னா உச்சம் தொடாமல் என்ன, உச்சம் தொடாமல் உச்சம் குறையுமா? சொல்லுங்கள். நீங்களா வந்து ஒரே படிப்பு படித்தா சிஎஸ்சி, படித்தா ஐடி, இதே தான் பல பேருடைய சாய்ஸ் லிஸ்ட்டில். ஒரு பயலாவது மாற்றி ஏதாவது வேற ஏதாவது சாய்ஸையோ இல்லை வேற ஏதாவது கோர்ஸையோ படிக்கணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்களா? இல்லை. இதெல்லாம் விட்டுவிட்டு இப்போ சுற்றி இருக்கிறவன், எங்கள் மாமன், மச்சான், சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, இவங்கெல்லாம் வந்து சொல்கிறத இவங்களை விடுங்களேன். இதை தாண்டி வெளியில் இருக்கிறவங்க, டேய் இந்த காலேஜ்லலாம் படித்தா நீ உருப்பிடாமல் போயிடுவடா, வேலையே கிடைக்காதடா, உனக்கு அவ்வளோதாண்டா வாழ்க்கை. ஏன் இப்போ நீங்கள் அவர் வந்து இன்னும் உங்களுக்கு பணம் கட்டி படிக்க வைக்க போகிறாரா? எப்பா ஒன்று புரிஞ்சுக்குங்க, கவர்மெண்ட் கோட்டாவில் போனால் தான் இங்கே நிறைய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய சீட்டு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு. கவர்மெண்ட் கோட்டா சீட்டுங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போனீங்கன்னா 25,000 ரூபா முதல் பட்டதாரிக்கு வாங்க முடியாது. நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போனீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய SC/ST கம்யூனிட்டிக்கு வருடம் 50,000 ரூபா அக்கௌண்ட்டில் உங்கள் கவர்மெண்ட் உங்களுக்கு போட்டு விடுது. அதுவும் கிடைக்காம போயிடும். அது இல்லாமல் 7.5% இடஒதுக்கீடு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குமா? கிடைக்காது. நீங்கள் என்னமோ இப்போ உட்காந்துக்கிட்டு இந்த காலேஜை விட்டு நான் அந்த காலேஜுக்கு போகிறேன், இது எனக்கு பிடிக்கல அப்படின்னா, பிடிக்கலன்னா என்னன்னா, அப்போ பிடிக்கலன்னா நீங்கள் ஒழுங்காக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலைன்னு சொல்லுங்கள். அதுதான் ஒத்துக்கணும். நீங்கள் ஒழுங்காக பண்ணலை, ஒழுங்காக வந்து ஒரே ஒரு கோர்ஸ் மேலே பைத்தியமாக இருந்திருக்கீங்கிறது வெளிப்படையாக இப்போ தெரிய வந்திருக்குல்ல. கிட்டத்தட்ட நமக்கே பார்க்க முடியுது. 7,000 பேருக்கு மேலே, 7,241 பேருக்கு வந்து நாட் அலாட்டட் வந்திருக்கேன் ரவுண்டு 2ல். இது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம். அவங்க எல்லாமே எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த நிமிஷத்தில் கூட சொல்கிறேன், நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் என்பது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. நாளைக்கு வந்து அப்வோர்டு மூமெண்ட்டில் ரொம்ப சிறப்பாகவே வந்து ஆகஸ்ட் 23ஆம் தேதி ரொம்ப சிறப்பான ரிசல்ட் வரப்போகுது. அது என்ன சார், நீங்கள் ஆகஸ்ட் 23ஆம் தேதி அப்வோர்டு ரிசல்ட் சூப்பராக வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க, எப்படி தான் சொல்கிறீங்க, என்ன நோக்கத்தில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரியும்ல, வருஷம் இங்கே காலேஜ் கன்ஃபர்மேஷன் பண்ணுறவன், காலேஜில் போய் சேர்றவன் ரொம்ப கம்மி. கன்ஃபர்மேஷன் பண்ணுறவங்களே கம்மி, அதில் காலேஜ் போய் சேர்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஏங்க 5 நாளில் காலேஜ் டிஎஃப்சி போய் சேரணும்னா அந்த சீட்டு வந்து அப்வோர்டு மூமெண்ட்டில் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு அமையுங்க. இப்போ நீங்க வேணா பாருங்களேன், இன்னைக்கு உச்சம் தொட்டது கட் ஆஃப், உச்சத்தை தாண்டியது கட் ஆஃப். என்ன தாண்டியது?
பார்க்க தானே போகிறோம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி. நீங்கள் வேணால் பாருங்கள், பல மாணவர்கள் கல்லூரிகள்லையும் டிஎஃப்சி சென்டர்லையும் போய் சேராமல் போயிடுவாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் இப்போ பார்க்கலாம், ஐயோ 3வது ரவுண்டில் சீட்டே இருக்காது. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இப்போ அதில் போட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன் அடிப்படையில் இப்போ நீங்கள் அடுத்தடுத்த நடவடிக்கையில் நீங்கள் 2வது ரவுண்டு மாணவர்கள் ஈடுபடணும். அதாவது வந்து 1வது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்க நேரடியாக கல்லூரிக்கு போய் சேரணும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டியதில்லை. நமக்கு அலாட்மெண்ட் பிடிஎஃப் வந்து வெளியாயிரும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாகும். அன்றைக்கி வேறு வந்து நமக்கு வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி லீவு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாளில் நீங்கள் காலேஜுக்கு போய் சேரணும். ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ளே அந்த மொதல் ஆப்ஷன் கொடுத்தவங்க, நான் காலேஜுக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க, அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்தவங்க, அந்த அதுக்கு ஒரு அலாட்மெண்ட் வரும். என்ன காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த அலாட்மெண்ட் வரும். அதுக்கு நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் டிஎஃப்சியில் போயிட்டு அதில் என்னென்னலாம் போட்டிருக்கோம் எல்லாமே போட்டிருக்கோம். அதில் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ளே டிஎஃப்சி சென்டர் போகணும். நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போனால் தான் நாளைக்கு அப்வோர்ட் மூமெண்ட்டில் ஒரு சிறப்பான ரிசல்ட்டை ஆகஸ்ட் 23ஆம் தேதி பார்க்க முடியும். நான் டிஎஃப்சி சென்டருக்கே போகல சார், என்ன சார் நடக்குன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 23ஆம் தேதி ரிசல்ட் கிடையாது. அதே போல் நாட்டலாட்டரில் நிறைய பேர் வேதனையோடு இருக்கீங்க. நாட்டலாட்டரில் உள்ளவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஒரு சிறப்பான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் டிக்ளைன் அண்ட் அப்வோர்ட் கொடுப்பாங்க. இது ஒரு முட்டாள்தனம் தான். எனக்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜ் வேணாம், மேலே அப்வோர்ட் மூமெண்ட்டில் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த ரவுண்டுக்கு போய் அவங்க சாதிப்பதை விட இந்த ரவுண்ட்லேயே அவங்களால சாதிக்க முடியலை, அடுத்த ரவுண்டில் எப்படி சாதிக்க முடியுங்கிறது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிடைச்ச காலேஜ் வேணாம், மேலே அப்வோர்ட் மூமெண்ட்டில் இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி நான் அடுத்த ரவுண்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. மேலே இருந்தால் ஆகஸ்ட் 23ஆம் தேதி தெரியும். ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு வந்து அப்வோர்ட் மூமெண்ட்டுக்கு இருக்குது. இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் சார்னா இந்த டிஎஃப்சி சென்டரில் போய் மாற்றிக்கலாம். உங்கள் ஊருக்கு மிக அருகாமையில் டிஎஃப்சி உதவி மையங்கள் இருக்குல்ல, அந்த டிஎஃப்சி மையத்தில் போயிட்டு நீங்கள் ஆப்ஷனை இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரைக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், இங்கே நிறைய பேர் காலேஜ்லையும் டிஎஃப்சி சென்டர்லையும் போய் சேராமல் போயிடுவாங்க. அதனால் அப்வோர்டு மூமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்குது. இந்த அப்வோர்டு மூமெண்ட்டில் கொடுக்க தயங்குறவங்கலாம் எப்படின்னா, வேறு ஏதாவது நடந்துருமோ, இதில் ஏதாவது ஒன்று நடந்துருமோ, ஆஹா ஓகோ. அது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கு சுத்தமாக நாலேஜ் இல்லாதவன், மூளை இல்லாதவன் அந்த அப்வோர்டு மூமெண்ட் கொடுக்குறதுக்கு தயங்குவான். அப்வோர்டு மூமெண்ட் கொடுக்குறதுக்கு நீங்கள் ஏன் தயங்கணும்? லைனை சாய்ஸில் பெஸ்ட்டாக வச்சுருக்கீங்கன்னா அப்புறம் ஏங்க நீங்கள் தயங்குறீங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் தானே வச்சேன் லைனாக ஆர்டரை, இப்போ ஏன் இந்த ஆர்டர் எனக்கு பிடிக்காம போச்சு? அது எப்படின்னு தெரியல. இப்போது ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான், ஓடையில் ரொம்ப பின்னாடி வந்துட்டான், இந்த வாட்டி வந்து ஒரு 8வது இடத்துக்கு வந்துட்டான். நாளைக்கு வந்து அவன் 1வது இடத்துக்கு எப்படியா வரன்னு தானே ஆசைப்படுவான். அதுதாங்க இந்த ரேஸு. இப்போ ஒருத்தவன் பின்னாடி லைனாக வச்சுட்டான் சாய்ஸில், ரொம்ப பின்னாடி போய் 25வது இடத்துல கிடைச்சிருச்சு, நாளைக்கு 1வதுல எப்படியா கிடைக்காதானே போட்டி போடுவான். அப்போ நாளைக்கு அவன் 1வது இடத்துக்கு வந்துட்டானா எப்படி? இப்போ நாளைக்கு 1வது இடத்துக்கு வந்துட்டானா அவன் எப்படி 2வது இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவான். அது மாதிரி தான் இந்த கவுன்சிலிங். நாளைக்கு நீங்கள் அப்வோர்டு மூமெண்ட்டில் எது உங்களுக்கு முன்னாடி கிடைக்குதோ அதுலேருந்து நீங்கள் பின்னாடி போக முடியாது, பின்வாங்க முடியாது, முன் வச்ச காலை பின்வாங்க முடியாது. அது மாதிரி தான் கவுன்சிலிங். ஸோ அதனால் மாணவர்கள் எல்லாரும் சொல்கிறத கேளுங்க. இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பணம் கட்ட போகிறது கிடையாது, இவங்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்க்க போகிறது, உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க போகிறது கிடையாது. இவ்வளோ சீட்டு இவ்வளோ அருமையாக கிடைச்சுமே இவங்கெல்லாம் வந்து வேலை வாங்கி கொடுக்க போகிறாங்களா? சும்மா வாய் இருக்குன்ட்டு சும்மா அப்படி இப்படின்னு பேசிட்டு அவங்க போயிடுவாங்க. பேசுகிற ஆளுங்க பேசிக்கிட்டு தாங்க இருக்கோம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. எந்த கல்லூரி கிடைச்சிருக்கோ அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிடுங்க. எது கிடைச்சிருக்கு, நீங்கள் என்ன மாதிரி உறுதிப்படுத்திருக்கீங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நிறைய ஸ்க்ரீன்ஷாட்லாம் பண்ணீங்க. எனக்கே முடியலை, எவ்வளோ நானும் பார்க்குறது, அடுத்த ரவுண்டு வேறு இருக்குது. இப்போவே என்னால் முடியலை, நிறையா ரொம்ப அதாவது எவ்வளோ பேசி பார்க்குறேன். நம்மளும் யூடியூப் சேனலில் பல விஷயங்களை பேசி பார்க்குறோம். நிறைய சாய்ஸ் வைத்தம்பின்னு சொன்ன கேட்கல. நான் 5000 நாட்டலாட்டட் வரும்னு, இப்போ 7000 பேருக்கு வந்துருச்சு. ஏதோ அவங்க விருப்பத்துக்கு விட்டுருவோம். பையன் வந்து அவனா இப்போ செயல்படணும்னு ஆசைப்படுறான், செயல்படட்டும். இருந்தாலும் 3வது ரவுண்டில் நம்ம சொல்கிறத ஒரு சில விஷயங்களை கேட்டால் உருப்படியாக ஒரு நல்ல கல்லூரிக்கு போகலாங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச், பாய். டிடிஜிஸ்.